இருக்குது. கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, எப்படி அதுக்குள்ள இவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்ட ஒரு கேள்வி வந்து டிவிக்கே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி. அவங்க ஸ்லாபை பத்தி கேட்கல, ஏன் ராத்திரி பண்ணீங்க, அது பண்ணக்கூடாதுன்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னா 12 மணிக்கு மேல, ஐ மீன் ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்ணலாம், அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும், கலெக்டர் கிட்ட வேணும், அதை எடுத்துட்டு தான் நாங்க பண்ணுவோங்கிறது. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல புதுசா வந்திருக்கிறது என்ன, ஜட்ஜ் கேட்டிருக்கிற ஒரு புது பாயிண்ட் என்னன்னா, எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி இத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்கிறது. இது வந்து டிவிக்கேவோட எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்கிற கேள்விகள்ல ஒரு பிஓவி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இது பார்க்கலாம். அதனாலதான் வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து டிவிகே சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க. இதை ஒரு காரணமா வச்சு கூட அவங்க எஸ்ஐடியோ இல்ல வந்து ஒரு சிபிஐயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ ஜட்ஜ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். சி ஆர்குமெண்ட் என்ன இருந்தாலும் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இல்ல எதுவுமே கிடையாது, நீங்க மறுபடியும் போங்க, ஸ்டேட்டோட எஸ்ஐடி தான் அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதா கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வேற ஆர்கியூ பண்ணாங்க டிவிகே சைட்ல இருந்து. ஒரு சிங்கிள் எக்ஸ் ஜட்ஜோட ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க, ஆனா அதுக்கான ப்ராப்பரான ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நடக்கலாம்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து டிவிகே சைட்ல இருந்தும் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அது எல்லாத்தையுமே டினை பண்ணி டிவிகே லேட்டா வந்தது தான் இது எல்லாத்துக்குமே ஒரே காரணங்கிறது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கோர்ட் வந்து நிறைய ஆர்குமெண்ட் கவர்மெண்ட் எடுத்து வைக்கிறப்போ நீங்க அதுக்குள்ள போகாதீங்க, இதுக்குள்ள போதீங்க, இந்த ஒரு இதுல இருங்க அப்படிங்கறத நிறைய இடத்த